அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்தனர். மதுரையில் 100வது வார்டு சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினர் பொதுமக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்குகளை பெற அமைச்சர் செல்லூர் ராஜு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனு அளிக்க முயன்றனர். இந்நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் வருவதற்குள் அதிமுகவினர் அப்பகுதியில் இருந்து கலைந்து சென்றதால் மாவட்ட தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் பறக்கும் படைகளை அதிகரிக்க வேண்டும் என புகார் மனு அளித்தனர். அதாவது மதுரை மேற்கு தொகுதியில் பணப்பட்டுவாடா ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பாக செல்லூர் ராஜு அவர்கள் அமைச்சர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படிங்கிறதுனால ரொம்ப முன்கூட்டியே அது ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் உண்டு. குறிப்பாக நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 100வது வார்டு பைக்காரா அங்கே அவர் ஓட்டு சேகரிக்க போகும்போது சைமல்டேனியஸாக அதே நேரத்தில் பணப்பட்டுவாடா நடப்பதை நாங்கள் பார்த்தோம். உடனடியாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள், எங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு உடனடியாக நேற்று காலையில் ஃபோன் செஞ்சோம். பட் ஃப்ளையிங் ஸ்குவாட் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதுக்குள்ள வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. கேள்விப்பட்டது தான் சொல்ல முடியும். 700 ரூபான்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அதாவது இந்த ஸ்தாபன ரீதியான ஏற்பாடு ரொம்ப பக்காவாக நடந்திருக்கு. 50 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர். இப்போ இதுக்கெல்லாம் எங்கிட்ட நீங்கள் ப்ரூஃப் கேட்டிங்கன்னா எங்கிட்ட கிடையாது. பட் நடக்கிறது பல பேர் எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. அதனால் 50 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர், அவங்க மூலமாக பட்டுவாடா நடக்குது. இது சம்பந்தமாக இது எப்படி பண்ணலாங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் நடத்தி விரிவாக திட்டமிடப்பட்டது அப்படிங்கிற தகவலும் எங்களுக்கு. அதனால் இப்படியான சில விஷயங்கள் தேர்தல் அதிகாரி கிட்ட மனுவாக கொடுத்துருக்கோம். ஃப்ளையிங் ஸ்குவாடோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டோம். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஃப்ளையிங் ஸ்குவாடோட எண்ணிக்கையை டபுள் பண்ணுவதாக அவர் சொல்லியிருக்கார். மற்றபடி எங்களுடைய புகார்களை நிச்சயமாக சீரியஸாக பரிசீலிப்பேன்னு சொல்லியிருக்கார்.